அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பேச போறோம். விந்தை விட்டவன் நொந்து கெட்டான். அது என்ன தலைப்பு? விந்தை விட்டவன் நொந்து கெட்டான். இதுதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். போயிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் இதில் பேசுறது எல்லாமே எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும், நாங்கள் ஆன்மீக பாதையில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயமோ, சித்தர்கள் சொன்ன விஷயமோ, நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயமோ எல்லாத்தையும் தான் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ எல்லாம் போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புங்க. ஸோ எல்லாரும் இந்த பயனடையட்டும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்குடைய தலைப்பு என்னன்னா, விந்தை விட்டவன் கெட்டான். அது என்ன நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, விந்தை விட்டவன் கெட்டான். ஸோ அப்படின்னா என்ன விஷயம்? அது என்ன விந்தை விட்டால் நொந்து கெட்டுடுவாங்க? ஸோ நீங்க இதை கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. இந்த விந்தாகப்பட்டது நார்மலா வெளியில ஏறிடுச்சுன்னா, வெளியில போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளில போயிடுச்சுன்னா அது இந்த உலக விருத்தி, அதாவது பிள்ளைகள் பிறக்கிறதுக்காக அந்த விருத்திக்காக வெளில போகும். இல்லைன்னா நார்மலா என்ன ஆகும்னா, ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவையோ, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது வெளில போகும். இல்லைன்னா இன்றைய இளைஞர்கள் சில தேவையில்லாத பழக்கங்களால் அதை வெளியேற்றி பால் செய்து விடுவார்கள். இப்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதை ஃபார் எக்ஸாம்பிள் தொடர்ந்து ஒரு வாரமோ தொடர்ந்து ஒரு மாதமோ இந்த விந்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்க உடல் நிலையில ரொம்ப மோசமான மாற்றங்கள் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு ரொம்ப இழைச்சி போயிடுறது, இல்லை ரொம்ப சோர்வா இருக்கிறது, இல்லை ரொம்ப மன அழுத்தத்தில் அதிகமா இருக்கிறது. நிறைய பேர் ரொம்ப ரிசர்வா இருப்பாங்க, அவ்வளோ ஓப்பனா பப்ளிக்ல பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸ்ல இருந்தால் கூட அவங்களால போல்டா போய் இறங்கி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டா இருக்க பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. ஸோ அந்த மாதிரி அதிகமா இருக்கும். இதே நீங்க அதை வெளியேற்றாமல் அதை கட்டுப்படுத்தி இருந்த பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய முன்னேற்றம் இருக்கிறத பார்ப்பீங்க, மாற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறத பார்ப்பீங்க. நிறைய தாட் ப்ராசஸ், பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் எல்லாம் வர்றது நிறைய ஃபீல் பண்ண முடியும். சரி, இது பொதுவான வாழ்க்கைக்கான ஒரு விஷயம் இப்ப சொன்னது. ஆனா நம்ம முன்னோர்கள் எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரே மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதே நம்ம முன்னோர்கள் சொல்றது நம்ம சித்தர்களும் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க இந்த விஷயத்தை எப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்றதான் நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க, ஏன்னா நிறைய விஷயம் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கு. வேலைக்கு போறோம், ஃபேமிலியை பார்க்கணும், கடன், பண தேவை இருக்கு, உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆஃபீஸ்ல பிரச்சனை, பாஸ் கிட்ட பிரச்சனை, போலீஸ் கிட்ட பிரச்சனை, நிறைய விஷயம் இருக்கும்போது நம்ம எப்படி நம்மள இன்னும் கொஞ்சம் மேல்நிலையா வச்சுக்கிறது, அதை பத்தி தான் இப்போ நம்ம அதிகமாக டிஸ்கஸே பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ நம்ம சித்தர்களோ இல்லை நம்ம முன்னோர்களோ அது என்ன விந்தை விட்டவன் கெட்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா இல்லை. அவங்க சொன்ன விஷயம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விந்து என்ற ஒரு விஷயத்த வந்து அது தேவையில்லாம விரயம் செய்யறவன் அவன் வாழ்க்கையில நொந்து கேட்டான்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கை என்ற இதையே முடிச்சிடறான். இந்த உடம்பை எடுத்த ஒரு விஷயத்தையே முடிச்சிடுறான். ஸோ அப்படின்னா வந்துட்டு அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? ஸோ என்ன சொல்ல வந்தாங்க? ஸோ நம்ம சித்தர்கள் வந்து ரொம்ப பெரிய அறிவாளிகள். அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த ஒரு 4 விதமா அவங்க யோசிச்சுதான் அந்த விஷயத்த நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம விஷயத்தை இருந்து நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கிறோம் அன்றதை வந்து நம்ம முழுமையா உட்காந்துன்னு ஆராய்ந்து அதை வந்து புரிஞ்சு பார்க்கணுமே தவிர்த்து சும்மா பாடலா கேட்டுட்டு போயிட்டோம், சொன்னதை கேட்டுட்டு போயிட்டோம்னா அதுல ஒரு பலனுமே இருக்காது. அதுலயும் நீங்க முக்கியமான பாருங்க, நீங்க இந்த தியான பயிற்சிக்குள்ள வந்துட்டு இந்த சித்தர் பாடல்கள் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா இந்த தியானம் என்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். இதுலயேதான் வந்து நம்ம இந்த ஔவையார் வந்து விநாயகர் அகவல் இருக்கு இல்லையா? ஸோ விநாயகர் அகவல் கூட நீங்க படிச்சு பாருங்க. அது விநாயகர் அகவல் பாடலா பார்த்து விநாயகரை போற்றி பாடுறாங்க, விநாயகருக்காக பாடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா விநாயகருடைய பாடல் அதையே நீங்க வந்து ஒரு தியான வழியில வந்து இந்த தியானம் பண்ணிட்டு அதை படிச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஞானத்தை சொல்லியிருக்காங்க, ஞானம் மட்டுமே சொல்லியிருக்காங்க, சூட்சுமத்தை மட்டுமே அதுல சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் நம்ம என்ன பெரிய தப்பு பண்றோம்னா, நம்ம அதை பாடலா படிச்சுட்டு ஓகே விநாயகருக்காக பாடின பாட்டு ஔவையார் பாடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஜென்ரலா பாடிட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறோம். நம்ம யாரும் உட்காந்து அதுல என்ன சொல்ல வராங்க, என்ன விஷயம் இருக்குன்னு அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க தியானம் பயிற்சி உள்ள வராம அது வந்து அது என்னது அதை டீகோட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப மறுபடியும் நம்ம டாபிக் உள்ள வரும். ஸோ வந்து விந்தை விட்டவன் வந்து கேட்டான். ஸோ அப்போ நம்ம சித்தர்கள் இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? நம்ம அகத்தியர் மாமுனி என்ன சொல்லியிருக்காரு? விந்தை நிலை தனி அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அது என்ன விந்தை நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால்? இந்த விந்தாகப்பட்டதை சேமித்து அதுக்குன்னு ஒரு நிலை இருக்கு, அதை பக்குவப்படுத்தி அதை குண்டலினி சக்தி மூலமாக அதை மேலே ஏற்ற வேண்டும். விதமான நாதம் அது குருவாய் ஏறும். அது என்னது? அது நாதம் என்று குருவாய் ஏறும். நீங்க தியானம் பழகும் போது இந்த சூட்சமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஏறும்போது இந்த வெளி உலகத்துக்காக அதை விரயம் செய்யும் பொழுது உங்கள் உடல் சோர்ந்து நீங்கள் மரணத்தை நோக்கி நகர்வீர்கள். அதை நீங்க மாற்றி மேலே ஏற்றும் பொழுது தியான பயிற்சி மூலியமாக உங்க உடம்பு காயகல்பமாக மாற ஆரம்பிக்கும். ஞானம் என்ற ஒரு வழியில் வந்து போக ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்துட்டு அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வெளி உலகத்துக்குள்ள இதை விட்டு இதை விரயம் செய்ய போறோமா, இல்லை இதை சேர்த்து வச்சு பக்குவப்படுத்தி உபதேசம் என்ற ஒரு விஷயத்த வாங்கி ஞானம் என்ற ஒரு விஷயத்த கற்று அதை சேமித்து மேலேற்றி இந்த பிறவி என்ற ஒரு சுழற்சியிலிருந்து வெளில வர போறோமா, இதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இது நிறைய பேர் கேட்பீங்க, அது எப்படி மேலே ஏத்துறது? நீங்க வந்து எல்லாமே சொல்றீங்க, நான் எப்படி மேலே ஏத்துறதுன்னு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஏற்றதுக்கு ஒரு முறை இருக்கு. நம்ம சிவசூத்திரால ஆசிரமத்துல நம்ம வந்து உபதேசம் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இந்த உபதேசத்திலேயே பாத்தீங்கன்னா முதல் உபதேசம் இருக்கு, கதி உபதேசம் சொல்றோம். 2வது 3வது வரும்போது இந்த ஏத்துறது எப்படின்னு அதுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்து சொல்லி கொடுத்து அதை ஒரு 6 மாத காலம் இல்லை 8 மாத காலம் அதை பயிற்சி பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த பயிற்சி பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஏறுறது வந்துட்டு உங்களால உணர முடியும். ஸோ அதுக்கப்புறம் மேலும் இருக்கிற உபதேசங்களுக்கு அது இன்னும் உங்க ஆன்ம விழிப்பு, உங்க ஆன்ம முன்னேற்றம் அந்த மாதிரி ஒரு நிலைகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கான உபதேசங்கள் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீங்க நிறைய பேர் கொஞ்சம் பேர் உபதேசம் வாங்கினவங்க கூட இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இதை வந்து நான் சொல்றது என்னன்னு உங்களை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்க இந்த பாதையை கண்டுபிடிச்சு இந்த பாதையில எப்படி ஏறுறதுன்றதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சும்மா நானும் வந்துட்டு ஓகே நான் வந்து வெளில விரயம் பண்ணல, நான் அப்படியே நிப்பாட்டி வைக்கிறேன் பாருங்க, நிப்பாட்டி என்னதான் தலை கீழே நீங்க வந்து நிப்பாட்டி வச்சாலும் அது ஒரு பயிற்சி முறையா ஒண்ணு மேலே ஏற்றி, இல்லைன்னா வெளியில அதுவே வெளியேறிடுச்சுன்னா
இந்த உடலாகப்பட்டது மறுபடியும் அதோடைய சத்துக்களை விந்தா உருவாக்கிக்கிட்டே இருந்து இந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் கம்மியாக வயது ஆக ஆரம்பிக்கும். இதையே நீங்க மாற்றி அதை மேலே ஏற்றுற அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதை மேலே ஏற்ற ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா அந்த சக்தி அதுக்கு அதனுடைய சத்து வெளியே ஏறாம உங்க உடல்லயே அது மறுபடியும் ஒரு மாபெரும் சக்தியா உருவாக ஆரம்பிக்கும். இதை தான் சொன்னாங்க, விந்தை விட்டவன், அதை ஒன்னால ஏத்தாம விட்டவன் நொந்து செத்துக்கிட்டு இருக்கான் உலகத்துல. ஏத்தனவன் ஞானி ஆயிட்டான், விட்டவன் நொந்து செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவுக்கெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இந்த மாதிரி இருக்கு, இல்லை நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் ரிப்ளையும் பண்ற முடிஞ்சிருக்கோம். நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அதையே உங்களுக்கு உங்க கேள்விக்கு பதில் நாங்க வெகு விரைவில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு கேள்விக்கா பதில் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்க டவுட்டு இல்லை ஏதாவது இந்த ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா போடும்போது உங்களுக்கு நாங்கள் பதில் கண்டிப்பாக ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம். ஸோ நன்றி, வணக்கம். அன்பே சிவம், மனமே. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.